தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் சென்னை கிழக்கு மாவட்ட எழும்பூர் வடக்கு பகுதியில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். அப்போது செல்லும் இடமெல்லாம் மக்கள் வரவேற்பு மிகுதியாக இருப்பதாக கூறிய வேட்பாளர் தயாநிதி மாறன் இந்தியா கூட்டணி 40ஐயும் வெல்லும் என்றார். மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த 40 தொகுதியிலும் இந்திய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மயிலாப்பூர் லஸ்கார்னர் திருவள்ளுவர் சிலை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மீனவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத அரசாங்கம்தான் திமுக என குற்றம் சாட்டிய ஜெயவர்தன், தேனாம்பேட்டையில் இருந்த அறிவுசார் அலுவலகத்தை மூடுவதற்கு திமுக எம்பி தான் காரணம் என குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அறிவுசார் சொத்துரிமையோட அலுவலகம் எங்கன்னு கேட்டா நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற நம்ம தேனாம்பேட்டில் அந்த ஆபீஸ் இருந்தது. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது, இங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை மூட வேண்டும் என்று உத்தரவு போடுது. எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இங்க இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லேட் போர்டு அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தை மத்திய அரசாங்கம் மூடிச்சு. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட விருப்பாட்சிபுரம், பாகாயம், சித்தேரி, அரியூர் ஆகிய பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். உதயசூரின் சின்னத்திற்கு வாக்களித்தால் 1200 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரை நாங்க 500 ரூபாய்க்கு வழங்குவோம்னு முதல்ல எங்களுடைய வாக்குறுதியாக கொடுக்கிறேன். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துவிடும் என்பதை மக்கள் மனதில் கொண்டு நல்லாட்சி நடத்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் கதிரானந்த். விலைவாசி பிரச்சனை 10 ஆண்டு காலமாக மத்தியில மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். விலைவாசியை பத்தி அவர் கண்டுகொள்ளவே இல்லை. கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் துறைமுகம் பகுதியில் உள்ள மீன் அங்காடி, முதுநகர் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம், சாலையோர வியாபாரிகளிடம் வெண்டைக்காயை சாப்பிட்டுக் கொண்டபடியே சென்று வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பெண் ஒருவர் வீடு இல்லாமல் அவதிப்படுவதாக தங்கர் பச்சானிடம் கண்ணீருடன் கூற, வெற்றி பெற்றவுடன் நிச்சயம் வீடு கட்டி தருவதாக உறுதியளித்தார். தங்கர் பச்சான் ஒரு புறம் தீவிரமாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்க, கூட்டணி கட்சி நிர்வாகிகளான பாஜக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பும் நிலவியது. வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோ புதுவண்ணாரப்பேட்டைக்கு உட்பட்ட ஏஇ கோவில் தெரு, சிவன் நகர் மெயின் தெரு, ஜீவா நகர், சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாகன பேரணி, பேண்டு வாத்தியம், ஆட்டம் பாட்டத்துடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்றவற்றால் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தேர்தலில் அதன் வெளிப்பாடு தெரிய வரும் என்றார் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோ. ஏற்கனவே மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்த்தி விட்டு எப்படி இவங்க சிறந்த மாநிலமாக உருவாக்காங்க. நிச்சயம் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் நிச்சயம் அது வெளிப்படும். சென்னை சூளைமேட்டில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் ட்ரம்ஸ் வாத்தியம், சிலம்பாட்டத்துடன் திறந்தவெளி வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் விழித்துக் கொண்டதாக கூறிய அவர் 2024 தமிழக அரசியல் புது அத்தியாயம் தொடங்கி வைக்கப் போவதாக கூறினார். மக்கள் விழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையான ஜனநாயகம் துவங்கி விட்டது. 2024 தமிழக அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகிறது. தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருடன்
சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு என கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.